தேசிய போலீஸ் படை தலைவர், அரசாங்கம் ஆகிய தரப்புகளிடமிருந்து 10 கோடி வெள்ளி இழப்பீடு கோரி பாலர்பள்ளி ஆசிரியர் எம். இந்திரா காந்தி தொடுத்திருந்த வழக்கை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. முன்னாள் கணவரால் கடத்திச் செல்லப்பட்ட தம்முடைய மகளை மீட்டு வருவதற்கும் அவரை கைது செய்வதற்கும் தவறியிருப்பதாக கூறி அத்தரப்பினருக்கு எதிராக இவ்வழக்கை இந்திரா தொடுத்திருந்தார். இந்த வழக்கை நேற்று செவிமடுத்த நீதிபதி டத்தோ ராஜா அமாட் மொசானுடின் ஷா ராஜா மோசான் அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதாக தீர்ப்பளித்தார். அக்குற்றச்சாட்டை நிரூபிக்க வாதியான இந்திரா காந்தி தவறிவிட்டார் என்பதால் அவ்வழக்கை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி ராஜா அமாட் தள்ளுபடி செய்தார். அரசாங்கமும் அதிகாரிகளும் தங்களின் கடமையை சரிவர செய்யவில்லை எனும் வாதியின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். இந்த வழக்கின் இயல்பை கருத்தில் கொண்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட தரப்பினரே செலவுத் தொகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். நெங்கிரி இடைத்தேர்தலை நிறுத்துவதற்கான அசிசி அபு நாய்மின் முயற்சியை நிராகரித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பெர்சாத்து கட்சியின் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் வரவேற்றுள்ளார். இது வரும் தேர்தலில் வெற்றி பெற பெர்சாத்துவுக்கு ஒரு ஊக்கியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கட்சிக்கு விசுவாசம் இருப்பதாக அறிவிக்க தவறியதால் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நிர்வாகத்திற்கு அவர் தொடர்ந்து ஆதரவளித்ததால் அசிசியின் உறுப்பினர் பதவி நிறுத்தப்பட்டதாக பெர்சாத்து அறிவித்தது. இதனை அடுத்து கிளந்தான் மாநில சட்டமன்ற சபாநாயகர் அத்தொகுதியின் இருக்கை காலியாக இருப்பதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இடைத்தேர்தலை ஆகஸ்ட் 17ஆம் தேதி தேர்தல் ஆணையம் நிர்ணயித்தது. அரசியலில் இருந்து ஓய்வு பெற தாம் முடிவு செய்துவிட்டதால் இனி எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்பதை டதஸ்ரீ முஸ்தபா முகமது நேற்று உறுதிப்படுத்தினார். கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலேயே பெர்சாத்து கட்சியிலிருந்து தாம் விலகிவிட்டதாகவும் அக்கட்சியில் வகித்து வந்த பதவிகள் அனைத்தையும் தாம் துறந்து விட்டதாகவும் கிளந்தான் ஜெல்லி தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான முஸ்தபா குறிப்பிட்டுள்ளார். மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷாவை தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் இஸ்தானா கயாங்கானில் சந்தித்தார். இஸ்தானா நெகாராவில் வரும் ஜூலை 20ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் முடிசூட்டு விழாவிற்கான அரச அழைப்பினை வழங்குவதற்காக ஸ்லாங்கூர் சுல்தானை ஃபமி சந்தித்தார். மாமன்னரின் அரியணை அமரும் விழாவுக்கான சிறப்பு ஏற்பாட்டுக் குழுவின் தலைவராக ஃபமி ஃபாஜில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் 17வது மன்னராக சுல்தான் இப்ராஹிம் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி பதவியேற்றார். இதனை அடுத்து மாமன்னருக்கான முடிசூட்டு விழா ஜூலை 20ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இவ்விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய நலன்கள் தொடர்பான பிரச்சனைகள் பற்றிய எந்த ஒரு கூற்றுகள் மற்றும் செய்திகளின் நம்பகத்தன்மையை முழுமையாக ஆராய்ந்து சரிபார்க்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் வலியுறுத்தப்படுவதாக மத விவகாரத்துறை அமைச்சர் நாயிப் முக்தர் தெரிவித்துள்ளார். உண்மைகளின் அடிப்படையில் இல்லாத கட்சிகளின் கூற்றுக்களால் முஸ்லிம்கள் திசை திருப்பப்படக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவை தளமாக கொண்ட முதலீட்டு நிறுவனமான பிளாக் ராக் சம்பந்தப்பட்ட வணிக பரிவர்த்தனைகளின் விளைவாக நாட்டின் பாதுகாப்பு அமைப்பு வெளிநாட்டு கட்சிகளால் கட்டுப்படுத்தப்படும் என்ற கூற்றுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். பிளாக் ராக்கின் முதலீடு விமான நிலையங்கள் மற்றும் தேச பாதுகாப்பின் உரிமை மற்றும் மேலாண்மை அம்சங்களை பாதிக்காது என்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தி இருப்பதால் இக்குற்றச்சாட்டு உண்மையிலிருந்து விலகி உள்ளது என்று நாயிம் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மலேசியாவுடன் மேலும் வின் வின் திட்டங்களை சிங்கப்பூர் எதிர்நோக்குவதாக சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் தெரிவித்துள்ளார். ஜொகூர் சிங்கப்பூர் காஸ்வேயின் 100வது ஆண்டு விழாவை ஒற்றி நேற்று காலை காஸ்வேயின் நடுப்பகுதியில் நடந்த விழாவில் சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன், ஜொகூர் மந்திரி பெசார் டத்தோ ஓன் ஹபீஸ் காசி மற்றும் ஜொகூர் ரீஜன் துங்கு இஸ்மாயில் ஆகியோர் கலந்து கொண்ட பின்னர் அவர் தனது முகநூல் பதிவில் இதனை தெரிவித்தார். சிங்கப்பூரும் மலேசியாவும் சுகாதாரம், கல்வி, கலாச்சாரம், வர்த்தகம், டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற வளர்ந்து வரும் பகுதிகளில் பல துறைகளில் திட்டப்பணிகளில் ஈடுபட்டுள்ளன. அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இணைப்புகள் மற்றும் உறவுகள் வலுப்படும் என்று ஓங் தமது பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய்
தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.